ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசமி கிச்சன். வல்லாரை கீரை. இந்த கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த பயன்படுது, ரத்த சோகை வராமல் தடுக்கும், கண் சம்பந்தமான நோய்க்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு இது. வல்லாரை கீரை உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்ற ரொம்பவே நல்லது. வல்லாரை கீரை கூட்டு செய்கிறதுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லது. தோரம்பருப்பை விட பாசிப்பருப்பு குளிர்ச்சி கூட. இந்த பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்து 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 4-5 பல் பூண்டு இடிச்சிட்டு இதை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம மோஸ்ட்லி குக்கர் பயன்படுத்துவோம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு. பட் அது உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை, கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் வரும். இந்த மாதிரி டைரெக்டாக சட்டியில் வேக வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் சின்ன வெங்காயத்தை தோல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நாட்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு வல்லாரை கீரையை நல்லா அலசிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சந்தையில் இந்த வல்லாரை கீரையை வாங்கினேன். ஒரு கட் 20 ருபீஸு. ரொம்ப மலிவான ரேட் இல்லையா? பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதில் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வேக விடணும். ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். ஏன்னா அந்த வல்லாரை கீரையில் இருக்க அந்த தண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா வேகட்டும். பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம். அதில் சென்டரில் ஸ்லிட் போட்டு சேர்த்துருக்கேன். வல்லாரை கீரையில் அதிக அளவில் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கனால இதில் புளி நம்ம சேர்க்கக்கூடாது. சேர்த்தோன்னா அதோட மகத்துவம் குறைஞ்சிரும். அதனால் புளி சேர்க்காமல் செய்யுங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துலையே இந்த தண்டும் நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போதுமே கீரை செய்யும் போது லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் வல்லாரை கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கும் இது சாதத்தில் போட்டு நெய் விட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தும் தாளிக்கலாம், இல்லாட்டி நெய் சேர்த்து தாளிக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த நெய் போட்டு தாளிக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பருப்பு சேர்க்கறதுனால கட்டாயமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். தாளிச்சதை எடுத்து இந்த கீரையில் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா மணக்க சுவையான வல்லாரை கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வல்லாரை கீரை துவையல் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். வல்லாரை கீரை துவையலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.